இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம். அப்ப என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது. 1 லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து துறைக்கு. 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது. அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது, நடத்துனர் காசு யார் கொடுக்கறது, எரிபொருள் செலவு யார், எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது, புதிய பேருந்து எப்படி வாங்குறது, இந்த பேருந்து எப்படி பராமரிக்கிறது, யார் காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது கடன். இப்படி யோசிங்கள, கணக்கில்லாத வரி இருக்குது இங்க. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டாக்ஸ், ஒரு கார் வாங்க மோட்டர் பைக் எதுக்கான வரி, அது போக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி. அது போக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா, மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா, போக்குவரத்து, சாலை, இல்ல மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையில் நின்று போராடி இருக்காங்க. இது ஒரு ஆட்சி. இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல். அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவிக்கு. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கேன். கால கொடுமை.